ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஜப்பனி அனிமே சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் நம்பர் 9 பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைமா யாருன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். அப்படியே நம்மலாம் உட்காந்துக்கிட்டு 25th பேம் உயிரோட இருக்கான்னு அந்த பாட்டு கிட்ட கேட்கவும், ஆமா அவன் உயிரோட தான் இருக்கான்னு அந்த பாட்டு சொல்ல, நம்மளும் அப்படியே லைட்டா ஷாக் ஆயிடுறோம். சரி இப்போ அவன் எங்க இருக்கிறான், அவன் உயிரோட இருக்கான்னு யாரு உன்கிட்ட சொன்னாங்க, என்ன நீ அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கியா? ஆமா அதுக்கு அந்த பாட்டோ எமோஜை போட்டு விட்டுடுது. என்ன என்கிட்ட நீ பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஷிப்புசோ அப்புறம் மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஒருவேளை வெளியாளுங்க யாருக்குன்னா பேமை பத்தி தெரிஞ்சிருக்குமா? ஆனா இது எப்படி சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவை நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே அந்த இடத்துக்கு டே குன்னு அப்படின்னு அவன் சொல்லவும், என்ன விஷயம் நம்மளால கேட்க, நீ சொன்ன மாதிரியே அந்த டெவில் ஆஃப் த ரைட் ஆம நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாண்டா, யாரோ போட்டோ எடுத்து பாக்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட்ல அவன் இருக்கான். அவன் இப்ப 28வது ஃப்ளோர்ல இருக்கான். நம்மளுடைய ஒர்க் ஷாப் பேட்டல் ஆரம்பிக்கவும் டைம் இருக்கு. நீ இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கடான்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. வேற என்ன, அவனை பிடிச்சிக்கிட்டு வர்றத தவிர வேற வழியே இல்லை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்களேன், இந்த போட்டோவை பாக்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவனை பார்க்க அப்படியே கேங் ஆர்கன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்லவும், ஆமா நீ சொல்றதும் சரிதான், அவனுடைய கையிலயும் அந்த விங்ஸ் மாதிரி இருக்கு. அப்படியே நம்ம கேங்கும் அதை வந்து பார்த்துட்டு, என்ன காசனோவா, என்ன உனக்கு தெரியுமாடா இவனை? அவன் தான் பென்யாமினோ காசனோ, த டெவில் ஆஃப் த ரைட் ஆம். என்னையும் காசனோவையும் ஒரு மிடில் ஏஜ் ஏரியாவுல இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு போனாங்க. அப்படின்னா நீங்க ஒரு அடாப்டட் சைலா? ஆனா அங்க இருக்கிற பல குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டு சாவடிக்கிறது தான் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. என்னையும் காசனோவே ஒரு ஒர்க் ஷாப் டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்காக வித்துட்டாங்க. என்ன மனுஷங்களா அவங்க டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றாங்களா? ஒர்க் ஷாப்ல இருக்கிறவங்க ஒரு வெப்பனை உருவாக்குறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அடாப்ட் பண்ணிக்கிட்டு வந்த எல்லாருமே ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா தான் அவனுங்க யூஸ் பண்ணானுங்க. அவனுங்க ஒரு வெப்பனை உருவாக்குறதுக்காக பல உயிர்களை எடுத்துட்டானுங்க. அந்த டெஸ்ட் சப்ஜெக்ட்ல நானும் ஒரு ஆளா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைமா காசுனோவும் அந்த இடத்துல நான் சந்திச்சேன். காசுனோ என்னை விட சின்னதா இருந்தாலும் அவன் கான்பிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் சோர்ந்து போறப்பெல்லாம் அவன் தான் என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தான். உண்மையை சொல்லணும்னா நாங்க 2 பேரும் ரியல் பிரதர்ஸ் மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஹலோ மிஸ் சோஃபியா, யாரோ நல்ல மூடுல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா உங்களுடைய கிளாஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப ஃபன்னா இருக்கும். நான் சரியா தானடா சொல்றேன். நம்பர் 21. ஆமாண்டா, தேங்க்யூ. அவங்க அந்த ஒர்க் ஷாப்ல ரிசர்ச் அசிஸ்டண்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தான் எங்களுக்கு லாங்குவேஜையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களை ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட்னு நினைக்காம எங்களை ஒரு மனுஷங்களா மதிச்சாங்க. இன்னிலிருந்து உங்களுடைய பேரு நம்பர் 21 அப்புறம் 99 கிடையாது. இதுக்கப்புறம் உன்னுடைய பேரு பினோமினோ காஸ்னோ, அப்புறம் உன்னுடைய பேரு பினோமினோ இல்மர். ஆனா இந்த பேரை நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. சரி, இந்த பேரு உங்களுக்கு பிடிச்சிருக்காடா? எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்மரு காசனோ எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா அந்த பேரை நாங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ்வும் அவங்க தான். அதுக்கப்புறம் தான் உண்மையான எக்ஸ்பெரிமெண்ட்டே ஆரம்பிச்சிச்சு. ஏய் நம்பர் 21 நம்பர் 99 உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் பேட் பாக்ஸ் இந்த ரிசர்ச் ஒர்க் ஷாப்போடே இட்டு உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் தான் நடத்துறேன். உண்மையை சொல்லணும்னா நீங்க 2 பேரும் ரொம்ப லக்கியான ஆளுங்கடா. ஏன்னா 99,999 பேருல நீங்க 2 பேரும் மட்டும்தான் இப்ப இருக்கீங்க. நீங்க தான் இப்ப லிவிங் இக்னிஷன் வெப்பனா இருக்க போறீங்க. உங்களுடைய உடம்புல இருக்கிற பாதி டெவிலா மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் அழுத்திட்டு, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கடா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சு நீங்க கண்ணை திறக்கிறப்ப இந்த டவரோடைய ஃபர்ஸ்ட் லிவிங் இக்னிஷன் வெப்பனா நீங்க தான்டா இருப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த வலி ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய கான்சியஸ்னஸ் நாங்க இழந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுடைய உடம்புல ரைட் அப்புறம் லெப்ட்னு பாதி பாதி டெவில் வந்தது. அது மட்டும் இல்லாம டெய்லி வந்து எங்களை பாக்குற மிஸ் சோபியா எங்களை பாக்குறத நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்றதும் எங்களுக்கு சரியா தெரியல. டெய்லியும் எங்களுடைய உடம்ப வச்சு டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு வலியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு என்ன ஏதோ ஒரு இடத்துக்கு தனியா கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த இடத்துல நான் மட்டும்தான் இருந்தேன். என்ன ஸ்னோ கிளவுட்ஸ் என் மேல வந்து விழுதா? இந்த மாதிரி அழகான ஒண்ணு இந்த உலகத்துல இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்பதான் மொத தடவையா நான் கண்டிப்பா வாழ்ந்தே ஆகணும்னு முடிவு எடுத்தேன். அந்த நேரத்துல தான் டவரோடைய ரூம் மாஸ்டரை நான் சந்திச்சேன். அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்த்தப்ப நான் இந்த டவருக்குள்ள இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு
ரெகுலராகவும் மாறிட்டேன். உண்மையை சொல்லணும்னா இந்த பவர் மூலியமா தான் இந்த நான் டவர்ல கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன டெவில் ஆஃப் த ரைட் ஆர்ம்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த ரிசர்ச்ல பல பேரோட உயிர் போனதை நினைச்சு நான் இந்த டவரை கிளைம் பண்ணாம இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் 20வது ஃப்ளோர்ல டெவில் ஆஃப் த ரைட் ஆர்ம்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சில பேருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா அது உன்னுடைய ஃப்ரெண்டு காசனோ தானா? ஆமா, எனக்கு தெரிஞ்சே அவன் என்ன தேடிதான் இந்த டவருக்கு வந்திருப்பான். அதனால நான் அவனை போய் மீட் பண்ணணும்னு விரும்புறேன். சரி, நம்ம எல்லாரும் நாளைக்கு போயிட்டு அவனை சந்திக்கலாம்டா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா 2 பேரும் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கேங்கு இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பேசி நான் கொஞ்சம் கூட பார்த்ததே இல்லை. அவங்க 2 பேரும் அந்த டைம்ல எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க நீ கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. அப்படியே நம்ம ஹீரோவோ ஹீரோயினை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க இந்த ரைஸ் பால் சாப்பிடுங்க. இதெல்லாம் பிளாம்ஸ் இருக்கு, அப்புறம் இதெல்லாம் சர்ப்ரைஸ் இருக்கு. எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளாமே சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன 2 பேரும் அது உள்ளார தூங்கிட்டாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. நடிக்கிறாங்களா இவங்க 2 பேரும்? அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப நம்ம வர சேலஞ்ச் எல்லாத்தையுமே ஒன்னாதான் சமாளிச்சுக்கிட்டு வரோம். அதனாலதான் நம்ம ஒரு டீம்மேட். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, நானும் உன்னை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டா அதுக்குள்ளார என்னவோ இருக்கு. ஓ, ஸ்பெஷலான பிளாக் டக்காயோக்கியா கண்டுபிடிச்சிட்டேன். சரி, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அப்படியே மத்தவங்களும் வேற வழி இல்லாம அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா சிரிக்கவும் நம்மளால ஆச்சரியமா அதை பார்க்க என்னடா ஆச்சுன்னு எல்லாரும் கேட்க அது வையோலி வந்து என்னடா வையோலி சீக்கிரமா சொல்றா. சரி, நான் வெளியில போயிட்டு கொஞ்சமா காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறோம். வையோலி வந்து இப்ப சிரிச்சானா இல்ல எனக்கு தான் அப்படி தோணிச்சான்னு தெரியலடா. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்குடா. ஒருவேளை நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் நீ எதையும் என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தடவையா உன்னை பார்த்தப்ப அந்த மான்ஸ்டர் வெளியில வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்த சேலஞ்சுக்காக போனப்ப திருப்பி உன்னுடைய உடம்புல இருந்து அந்த மான்ஸ்டர் வெளியில வந்துச்சு. அப்பதான் நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணேன். நீயும் என்ன மாதிரி உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இக்னிஷன் வெப்பன் தானே? வயோலி, எதுக்காகடா அது வாங்கிட்டு இருக்கு? இந்த விஷயத்துல ஃபாக் சம்மந்தப்பட்டு இருக்காங்களா? இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுடா. அப்படின்னா உன்னுடைய பவரை இப்பவே வெளியில கொண்டுகிட்டு வாடா, இல்லனா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியாச்சு அதை வெளியில வர வைப்பேன்டா. சீக்கிரம் உன்னுடைய பவரை யூஸ் பண்ணுடா. என்னால முடியாது. அப்படின்னா நானே அதை அவேக்கன் பண்றேன்டா. அந்த ஃபாக் தான் இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டு இருக்காங்கன்னா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். அவங்களால எத்தனை பேரோடைய உயிர் போயிடுச்சு தெரியுமா? அப்படியே நம்ம ஹீரோவோ அதை கேட்டு ஷக்கா நிக்க அந்த பவர் எல்லாம் அந்த இடம் ஃபுல்லா சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. தயவு செஞ்சு சொல்லுடா, எனக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுடா. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபாக்ல சேர்ந்தப்ப அவரு தான் நான் எப்படி கடவுளா ஆவறதுன்றத சொல்லி கொடுக்கறதா சொன்னாரு. அது மூலியமா இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு சக்தியை கொடுக்கறதா சொன்னாரு. அப்பதான் நான் அந்த வெளிச்சத்தை பார்த்தேன். திருப்பி நான் எழுந்தப்ப அது என்னுடைய உடம்புக்குள்ளார இருந்ததை என்னால உணர முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்கும் உனக்கும் நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்றது எனக்கு தெரியாதுடா. ஆனா உன்னுடைய கதை கேட்டப்ப என்னுடைய கதையை கேட்கற மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு அது ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த விஷயத்த கேட்கணும்னு நினைச்சேன். சரி, நான் பேசின விஷயத்த எல்லாத்தையும் மறந்துரு. கண்டிப்பா ஒரு நாள் உன்னை சந்தோஷப்படுத்துற விஷயத்த நீ கண்டுபிடிப்படான்னு சொல்லிட்டு நம்மளால அங்க இருந்து கிளம்பி போய் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் உட்காந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அந்த இடத்துக்கு வரவும் வெல்கம் பேக். சரி, காங்கா இருக்கட்டி எங்க? அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வெளியில இருக்க போறதா சொல்றான். சரி, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவனும் போட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு எனக்காக வெயிட் பண்றா காசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, வாங்கடா போலாம். சரி, உனக்கு என்ன ஆச்சு? இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸான விஷயம்லாம் இல்லை, வாங்க நம்ம போலாம். சரி, நீங்க இங்கே இருங்க, நாங்களே இதை பார்த்துக்கிறோம். சரி, நானும் இவன் கூட இருந்து இவனை பார்த்துக்கிறேன். இல்லைன்னா இவன் செத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. சரி, அதான் ஆளுங்க கம்மியா இருக்கிறாங்களே, நானும் உன் கூட வரட்டுமா? வேணா, நீ இங்க இருந்து ரேச்சல்ல பாத்துக்கோ. அந்த டெவில் ஆஃப் த ரைட் ஆர்ம் நானே பாத்துக்குவேன்டா. அந்த டெவில் ஆஃப் த ரைட் ஆர்ம் என்னுடையவன். நீ அவன் மேல கையை வைக்க கூடாதுடா. வாய மூடுடா, நீ எதுவுமே செய்ய மாட்ட. அப்படின்னா சரி, யாரு அந்த டெவில ஃபர்ஸ்ட் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாய் வார்த்தையிலே சண்டை போட ஆரம்பிச்சானுங்க. அதுக்கு அந்த லேடியோ குன் நீதான் லீடர், என்ன பண்ணணும்ன்றத நீயே முடிவிடுடா. சரி, நாங்க மட்டும் போயிட்டு அந்த டெவில வேட்டையாடிக்கிட்டு வரோம். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லா டைமும் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.